Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 24 தான் பார்க்க போகிறோம். பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். நம்மளோட வீடியோஸ் நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைப்பிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்லீவில் நெக்லலாம் கான்ட்ராஸ்ட் கலரை யூஸ் பண்ணி பைப்பிங் பண்ணி நம்மளுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம வியர் பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரிச்சாக காட்டும் பைப்பிங். இன்றைக்கி பைப்பிங்கை பற்றி தான் பார்ப்போம். பைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். பைப்பிங்கில் 2 டைப்ஸ் உண்டு. பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைன், பைப்பிங் ஆன் கர்வ். வளைவுகளில் செய்கிற பைப்பிங், ஸ்ட்ரைட் லைனில் செய்கிற பைப்பிங். பைப்பிங் எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்லீவு, நெக்கு, டவுசர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டவுசரில் கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி பைப்பிங் கிளாஸ் எடுக்கிறேன். பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைன் அது எதில் யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஸ்லீவ் முடிகிற இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டி, அதுக்கப்புறம் சுடிதார் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். முடிகிற இடத்துல ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். பைப்பிங் ஆன் கேவ் லைன் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னா, நெக் டிசைன்லாம் மோஸ்ட்டாக வளைஞ்சு தான் வரும், சர்க்கிளில் வரும். அதுக்கப்புறம் யூ ஷேப்பில், வி ஷேப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம பைப்பிங் ஆன் கேவ் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கான கிளாத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு, அந்த கிளாத்து இது நான் குட்டியாக காட்டுறேன், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 22 இன்ச்சை விட அதிகமாக இருக்கிற கிளாத்து. அதாவது நீங்கள் ஒரு கிளாத் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 34 இன்ச் அல்லது 44 இன்ச் அல்லது 60 இன்ச் இருக்கும். அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கார்னரை எடுத்துக்கோங்க. ஒரு கார்னர்லேருந்து ஒரு சைடு 22 இன்ச், இன்னொரு சைடு 22 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைன் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 22 இன்ச் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை 4ஆக இப்படி கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஃபோல்டட் எட்ஜெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் 32 இன்ச்னு போட்டிருக்கேன், அது ராங்காக போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்க வேண்டியது 22 இன்ச் தான் நீங்கள் எடுக்கணும். 22 இன்ச் எடுத்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் சைஸ் எல்லா சைடும், ஸ்கொயரோட எல்லா சைடும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணாமல் நீங்கள் எல்லா சைடுமே 22 இன்ச் ஏற்கனவே நம்ம கர்ச்சீஃப்க்கு ஹெம்மிங் ஸ்டிச் போடுற கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி கூட நீங்கள் 22 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4ஆக அதை ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் எட்ஜெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். 4 பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்கிற அந்த 4 பீசஸில் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் ஜட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் 35 சென்டிமீட்டர் இருக்கிற அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் தேவைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அரை மீட்டர் எடுத்துக்கோங்க. அழகாக ஒரு ஜட்டி தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நான் 22 இன்ச்சு எடுத்து கட் பண்ணி அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி திரும்ப அந்த 4ஐயும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 11 இன்ச் பீசஸ்
எல்லா சைடும் 11 இன்ச் இருக்கிற மாதிரி 4 பீசஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் பெரிய கிளாத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் குட்டியாக பண்ணிவிட்டு சைடில் வீடியோவில் கவர் பண்ணாமல் பெரிய கிளாத்தில் நான் பண்ணேன். இப்போது நான் ஒரு லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது 5 மீட்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். வித் வைஸ் 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது வித் வைஸ் ஃபோல்ட் பண்ண அந்த கிளாத்தில் பைப்பிங்காக, அதாவது ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங் அதுக்காக நம்ம கிளாத் எப்படி கட் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணணும். எல்லா சைடும் மேலேருந்து எல்லா சைடும் 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் அப்படி கட் பண்ண வேண்டாம். எல்லா கிளாத்துமே உங்களுக்கு தேவைப்படும். இதை விட அதிகமாக தான் தேவைப்படுமே தவிர இதை விட கம்மியாக தேவைப்படாது. எனக்குமே இது போக திரும்பியும் தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்கள் ஃபுல் கிளாத்தையும் அப்படியே வச்சுட்டு கட் பண்ணுங்கள். 2ஆக அப்படி ஃபோல்ட் பண்ணி இருக்கும்போதே 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 3 இடத்துல லெஃப்ட் சைடு ஒருக்கா, ரைட் சைடு ஒருக்கா, சென்டரில் ஒருக்கா 3 நேரமும் 2 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு 3 பீசஸ் நம்மளுக்கு ஈக்குவல் வித்தில் கிடைக்கும். 2 இன்ச் வித்தில் 3 பீசஸ் கிடைக்கும். 3 பீசஸையும் ஜாயின் பண்ணி இந்த பீசஸை தான் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 11 இன்ச் சைட்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்கொயர் பீஸ்க்கு தான் பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் பீஸை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பிங்காக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 இன்ச் வித்தில் இருக்கிற அந்த பீசஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா ரைட் சைடு ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கிற மாதிரி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்தால இன்னொரு பீஸ் இருக்கிறதையும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ பீசஸை நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்காக ராங் சைடுனா நம்ம ஜாயின் பண்ண பிசுறு இருக்கிற அந்த சைடு, சீம் அலவன்ஸ்லாம் இருக்கிற அந்த சைடு தான் நம்மளுக்கு இப்போ ராங் சைடு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட கர்ச்சிஃபில் பைப்பிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கர்ச்சிஃபில் ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பைப்பிங் கிளாத்தில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ண அந்த நல்ல விளிம்பு உள்பக்கம் இருக்கணும், கர்ச்சிஃப் சைடு இருக்கணும். கர்ச்சிஃபோட அந்த பிசுறு இருக்கிற சைடும் பைப்பிங்கோட பிசுறு இருக்கிற சைடும் ஒரே மாதிரி சேமாக அலைன் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் பிளைன் சீம் நம்ம போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் தான் போட போகிறோம். கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பிசுறு எல்லாமே பைப்பிங் சைடு இருக்கிற மாதிரி நம்ம கையால் ரப் பண்ணி எடுத்துக்கணும். பிசுறு எதுவுமே கர்ச்சிஃப் சைடு இருக்கக்கூடாது. எல்லா பிசுறும் பைப்பிங் சைடு இருக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு இருந்து ஒர்க்கா பண்ணிக்கோங்க, பேக் சைடும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கர்ச்சிஃப் சைடு இல்லாமல் பிசுறு எல்லாமே பைப்பிங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிசுறு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி பைப்பிங்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு பைப்பிங்கை
ராங் சைடாக திருப்பி வைக்கிறோம். திருப்பி வச்சுட்டு பைப்பிங்கோட விட்த்து மேலேருந்து கீழே வரைக்கும் சேமாக இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் தான். 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். 1/4 இன்ச்சை விட அதிகமாக இருக்கக்கூடாது. போக போக நம்ம பைப்பிங்கை நல்லா குட்டியாக வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி ரிமைனிங் கிளாத் அவ்வளோத்தையும் பேக் சைடு கர்ச்சீஃபோட ராங் சைடு நம்ம டர்ன் பண்ணி விட்டுட்டு எதில் ஸ்டிச் பண்ணோன்னா பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. கர்ச்சீஃபோட ஓரத்தில் பைப்பிங்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். ஆனால் பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. பார்த்துக்கோங்க, நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த பிசுறுமே இருக்காது. இதே மாதிரி 4 சைடுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இனி பைப்பிங் ஸ்ட்ரைட் லைனில் இன்னொரு டைப் இருக்குது. 2 விதத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் கிடையாது. இப்போ செகண்ட் டைப் பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனில் செகண்ட் டைப்பாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கிளாத்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண 2 இன்ச் விட்டு இருக்கிற கிளாத்தை எடுத்து ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்டட் எட்ஜ் கர்ச்சீஃப்க்கு உள்பக்கம் இருக்கிறது மாதிரி கர்ச்சீஃபில் பிசுறு இருக்கிற சைடு நம்ம ஃபோல்ட் பண்ண 2 பிசுனும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மேலே மாற ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் பிளெயின் சீம் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். நம்ம ஒரு 1/4 இன்ச் நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்காகனாக்கி நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு நீட்டாக கிடைக்கிறதுக்காக, அதாவது நூல் பிரிஞ்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிசுறு எல்லாமே பைப்பிங் சைடு இருக்கிற மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்ப நம்மளோட பைப்பிங்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக மீன்ஸ் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சை விட கம்மியாக மேல் பக்கம் இருக்கிற மாதிரி ரிமைனிங் எல்லாம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனில், அதாவது பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. பைப்பிங்கை ஒட்டி நம்மளோட கர்ச்சீஃபில் தான் ஸ்டிச்சு விழணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் நம்ம கரெக்டாக போட்டால் தான் பைப்பிங் நீட்டாக இருக்கும். பைப்பிங்கில் ஏறி இறங்கிலாம் போட வேண்டாம். நம்ம அப்படி பைப்பிங் மேலே ஏறிச்சு அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டிச் போடுவோம். பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற பைப்பிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், பேக் சைடு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்படி இருக்குது, செகண்ட் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்டிச்சில் எது வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேமாக தான் இருக்கும். நம்மளுக்கு எது வசதியோ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 3வது நான் எதை ஸ்டிச் பண்ணுறேன்னா 3வது சைடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சை தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ராங் சைடு எடுத்து கர்ச்சீஃபில் ரைட் சைடுக்கு வச்சாச்சு. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சை ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பிசுறு எல்லாமே பைப்பிங் இருக்கிற சைடு வச்சுட்டு பைப்பிங்கை ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஈக்குவலாக டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸில் அந்த பைப்பிங் ஸ்டிச்சு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம என்ன டிசைன் வைக்கணுன்னாலும் அந்த பைப்பிங் வச்சோன்னா ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணி பைப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது 4வது சைடுக்கும் நம்ம
செகண்ட் யூஸ் பண்ண அந்த மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ராங் சைடை மார்க் பண்ணிட்டோம். ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச் மேலே மடித்து வச்சுட்டோம். மடித்து வச்சுட்டு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பைப்பிங் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். போக போக எல்லா கிளாத்லேயுமே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே கர்ச்சீஃப் ஒரு காட்டன் கிளாத் தான். பைப்பிங்க்காக யூஸ் பண்ணுறதும் காட்டன் லைனிங் தான். நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இப்போது எனக்கு செக்குடு டிசைன் பிங்க் அண்டு பிளாக் இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒரு கலரை நான் பைப்பிங் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ளார் டிசைன் சில ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த ஃப்ளாரு அல்லது ஏதாவது குட்டி குட்டியாக டாட்ஸ் கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த டிசைன் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் பைப்பிங் வைக்கணும். வெறும் பிளெயின் கிளாத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்து அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் வைக்கலாம். இப்போது லாஸ்ட்டு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் சைடும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம செகண்ட் யூஸ் பண்ண அந்த ஸ்டிச்சை தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போது சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாடல். இப்போ பார்க்குறது செகண்ட் யூஸ் பண்ண மாடல். பேக் சைடு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிச் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம். இப்போ அசைன்மெண்ட்டுக்காக ஒரு கர்ச்சீஃப் ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு மாடல்லையும் இன்னொரு கர்ச்சீஃப் ஃபுல்லுமே செகண்ட் மாடல்லையும் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் ஆன் கேவ்ட் லைன், வளைவுகளில் எப்படி பைப்பிங் போடுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக கிராஸ் பீஸ் நம்மளுக்கு தேவை. கிராஸ் பீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். 10 இன்ச்சு சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் 10 இன்ச் 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணுவோம். லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடச்சிரும். ஸ்கொயர் வளைவுகளில் யூஸ் பண்ணுற அந்த பைப்பிங்க்காக நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பைப்பிங் கிளாத்தும் எடுத்தோம். வளைவுகளில் பைப்பிங் பண்ண போகிறோன்னா கிராஸ் பீஸில் தான் எடுக்கணும். ஏன்னா கிராஸ் பீஸ் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிற கிளாத்தால் நம்ம பைப்பிங் பண்ணால் தான் பைப்பிங் நீட்டாக கிடைக்கும். இப்போது நான் கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கேன்னு பார்த்துக்கோங்க. கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போது இன்ச் டேப் எடுத்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி எடுக்கிறேன். அந்த லைன்லேருந்து 2 இன்ச் எல்லா சைடும் மார்க் பண்ணி அந்த டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கிளாத் முடிகிறது வரைக்கும் நம்ம பண்ணலாம். டாப் போர்ஷனில் நம்ம ரெண்டு இன்ச் விட்த்தில் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக லைன் போட்டோம். அதை அப்படியே சென்டர் லைனில் ஃபோல்டு பண்ணி எடுத்தோம்னா பாட்டம் போர்ஷனுக்கும் ட்ரேஸ் ஆயிரும் நம்ம போட்ட லைன். இப்போது நம்மளுக்கு விழுந்திருக்க லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம லைன் போட்டிருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிரும். இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி தான் வளைவு பகுதியில் நம்ம பைப்பிங் கொடுக்க முடியும். எல்லா லைனையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அம்மா எப்போ கொடுத்தீங்க? கட் பண்ணிவிட்டு 2 ட்ரையாங்கிள் பீஸ் கிடைக்கும். அது மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ரிமைனிங் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது கிராஸ் பீஸ் எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இப்படி இழுத்தா அது ஸ்ட்ரெச் ஆகும். அதோட நெகிழ்வுத்தன்மை, வளைவுத்தன்மை, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகும். பாருங்கள், நான் இழுக்கும்போது தெரியுது. ஆனால் ஸ்ட்ரைட் பீஸை இழுத்து பாருங்கள், அது இழுக்கவே முடியாது.
இப்போ கிளாத்தில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், நேராக நம்ம இழுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சபிள் இருக்காது. பாருங்க, நீல வாக்கில் அகல வாக்கில் பண்ணால் இழுக்க முடியாது. ஆனால் கிராஸில் நம்ம இழுத்தோன்னா ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பைப்பிங் நீட்டாக கிடைக்கும் வளைவுகளில். அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறோம். கிராஸ் பீஸ் பண்ணுறதுக்கு கிளாத்தை ரைட் சைடு நான் வச்சுருந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தூக்கி மேலே வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி கரெக்டாக இருக்கணும். வி ஷேப் வர்ற அளவுக்கு 2 கிளாத்தையும் 2 பைப்பிங்க்கான பீஸையும் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு அந்த வி ஷேப் வர்ற அந்த கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணி அதில் சீம் ஸ்டிச் போட போகிறோம். பிளைன் சீம் போட்டு எடுத்துட்டோம். உங்களுக்கு புரியலைன்னா இப்போ நம்ம திரும்ப பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இப்போது ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னொரு பீஸ்லேயும் அதே மாதிரி ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ரைட் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே செகண்ட் இருக்கிற பீஸை ஃபஸ்ட்டு பீஸ்க்கு மேலே தூக்கி வைக்கிறோம். அந்த ஸ்லோப் லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தூக்கி வச்சுருக்கோம். இப்போது வி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிவிட்டு வி ஷேப்போட கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண லைன் மேலே ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ திரும்பியும் பாருங்கள், நல்லா ஈஸியாக புரியும். இப்போ சூப்பராக ஜாயின் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரைட் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கலாம். ரைட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வி ஷேப் இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்டிச் போடணும். இந்த கிராஸ் லைன் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் வரணும். அந்த இடத்தையும் ரெண்டு சைடுமே அதே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது புரியலைன்னா இதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது தான் ப்ரொசீஜர். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு சர்க்கிள் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கிள் பீஸில் தான் நம்ம அந்த கிராஸ் பீஸை பைப்பிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சதில் இன்னொரு பீஸு நான் எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது கார்னர் ஃபோல்டட் கார்னர்லேருந்து எல்லா சைடும் 5.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி லைன் போட்டு எடுக்கிறேன். டாட்டு போடுறேன். டாட்டு போட்டு எல்லா டாட்டையுமே ஜாயின் பண்ணி விட போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான சர்க்கிள் பீஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம சர்க்கிள் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கு தான் கேவ்லைன் போட போகிறோம். சர்க்கிளுக்கு தான் பைப்பிங் பண்ண போகிறோம். ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கிறது தான் ராங் சைடு எடுத்துகிட்டு அதில் 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ஸ்ட்ரைட் லைனுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ண பைப்பிங் கிளாத்தை கர்ச்சீஃப் கிளாத்தில், அதாவது சர்க்கிள் பீஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். சர்க்கிள் பீஸு ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பைப்பிங் கிளாத் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி, ராங் சைடுனா நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த சைடு மேலே இருக்கிற மாதிரி 2 விளிம்புமே 2 பிசுறு இருக்கிறதுமே கிளாத்துலேயும் பைப்பிங் வைக்கிற கிளாத்லேயும் ரெண்டுலேயுமே விளிம்பு சைடில் இருக்கிற மாதிரி பிரிஞ்சு வர்றது சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். மெதுவாக ஸ்டிச் பண்ணலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் சூப்பராக கிடச்சிரும். சேம் தான் ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங்கில் எப்படி பண்ணோமோ அதே தான். இது கொஞ்சம் கேவ்லைன்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
இந்த ஸ்டிச்சை தான் நம்ம நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்ம் ஹோலுக்கு, அதே மாதிரி ஷோல்டர் முடிகிற இடத்துலலாம் நம்ம சுடிதார்லாம் ரெடிமேடில் வாங்குறதில் பைப்பிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளவுஸ்லலாம் நெக்கில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். முடிக்கும்போது அப்படி எதுவுமே ஸ்டிச் பண்ண வேண்டாம். முடிக்கும்போது சாதாரணமாக அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணது முடிகிறது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போது நம்மளோட பைப்பிங் கிளாத்தை பேக் சைடோடு டேன் பண்ணணும். டேன் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா பிசுருமே பைப்பிங் இருக்கிற சைடு வர்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ரவுண்டு பீஸ் சைடு பிசுறு இருக்கக்கூடாது, பைப்பிங் சைடு இருக்கணும். ஏற்கனவே நம்ம பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ பைப்பிங் கிளாத்தை மேலேருந்து கீழே மாற ஃபோல்ட் பண்ணிட்டு 1/4 இன்ச் ஈக்குவலாக எல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பைப்பிங்கில் படாமல் பைப்பிங் ஓரத்தில் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, பிடிஎஃபாக நோட்ஸை சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் பிடிஎஃபாக உங்களுக்கு நோட்ஸ் சென்ட் பண்ணேன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் புரிகிற மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது வேறு யாரோட நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணால் கூட அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எழுதுறது நம்மளுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகணும். ஸோ நீங்களே நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக அந்த கிளாஸோட அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங்கை ஃபஸ்ட்டு மாடலில் ஒரு கர்ச்சீஃபில் ரெடி பண்ணுங்க. செகண்ட் மாடலில் இன்னொரு கர்ச்சீஃபில் ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட் மாடல் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். செகண்ட் மாடல் ஃபியூச்சரில் நம்ம பண்ணலாம். ஏன்னா செகண்ட் மாடல் தான் ஃபஸ்ட்டை விட ஈஸி. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது டஃப்பாக தான் தெரியும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுற டெய்லர்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் 2 ஸ்டிச் போடணும். செகண்ட் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டாலே ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு செகண்ட் மாடல் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அசைன்மெண்ட்ல சென்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் மாடல்ல 2 டைப்புமே பண்ணுங்க. கேவ் லைன்ல, அதாவது வளைவுகள்ல யூஸ் பண்ற அந்த பைப்பிங் ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் சென்ட் பண்ணா போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். +, டெய்லர்ஸ் உருவாயிட்டு இருக்காங்க.